என் பேர் தென்னூர் ஷாஜகான், திருச்சியிலேருந்து வர்றாங்க. 1972லேருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டன். இந்த எடப்பாடியோட போக்கு சரியில்லாததுனால இவர் எல்லா தொண்டர்களையும் அரவணைப்பார் செங்கோட்டை அண்ணன். அதனால் இவர்கிட்ட சேர்ந்து கட்சியில் இன்னையிலேருந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. என்ன கேட்குறீங்க? எடப்பாடினால என்னென்ன பிரச்சனை இல்லை சார்? எடப்பாடி தான் கட்சியை அழிச்சிட்டாரங்க. தொண்டரை எங்கே அங்கே அவர் பார்த்தாரு? தொண்டரை பார்க்கவே மாட்டேங்கிறாருங்க. அவருக்கு சிஎம் பதவி வேணும், இல்லாட்டி எதிர்க்கட்சி தலைவர் பதவி வேணும், அந்த கோட்டையில் எம்ஜிஆர் பளிங்க மாளிகை வேணும். நாங்களாம் இப்படியா நிற்கிறது? தங்கமான மனுஷன், மந்திரியாக இருக்கார், எம்எல்ஏ இருக்கார். அந்த விஜய்ங்கிற சிறு வயசு தலைவர் கூட சேர்ந்து நல்ல பணியாற்றுறதுக்கு வந்திருக்காரு. அதனால் நாங்கள் இவர் தலைமையில் அதிமுகலேருந்து இதில் சேர்ந்துட்டோம், காவேகால சேர்ந்துட்டோம். கட்சியை விட்டு நீக்கினப்பெல்லாம் கண்ணீர் கம்பளமாக இருந்தோம். வந்திருந்தா வேற மாதிரியே பண்ணியிருப்பாங்க. சும்மா தாங்க இருந்தோம், தொண்டர் தாங்க. இன்றைய தினம் எங்கள் பகுதியிலிருந்து, தென்மண்டல பகுதியிலிருந்து கொங்கு நாட்டு தங்கம் 11 ஆண்டுகள் 11 முறையாக வெற்றி பெற்ற எங்களுடைய சரித்திர நாயகனை பார்க்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பரமக்குடி எம்எல்ஏவாக முருகேசன் அவர்களும் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்து பொறுப்புகள் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமாக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, தாமரை சின்னம் அத்துணை பேர்களும் இன்றைய தினம் ஒரு மரியாதை நிமித்தமாக தலைவர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக ஒரு பெரிய அளவில் எங்கள் திண்டுக்கல் மாவட்டம், மதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலே மிக பிரமாண்டமான முறையிலே தலைவர் அவர்களை வரவழைத்து அன்று கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் 20,000 பேருக்கு மேல் கட்சியில் இணைவதற்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக சொல்கின்றோம். அவருடைய வெற்றி பெற்றது எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு சவாலாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இந்த நேரத்தில் எடப்பாடி அவர்களை பழிவாங்கும் நோக்கத்துடனே செயல்பட்டார்கள். நாங்கள் ஒரு டேட் வாங்கி பரமக்குடியில் ஒரு பிரமாண்டமான அனைத்து எல்லா கட்சிக்காரர்களும் நம்ம கட்சியில் கூப்பிட்டு கட்சியில் இணைத்து தலைவர் அவர்கள் முன்னே இணைவதற்கு நாங்கள் ரெடியாகி கொண்டிருக்கின்றோம். மரியாதை நிமித்தமாக நம்ம அமைச்சர் 10 முறை செய்திருக்கார். அதுக்கு மரியாதை நிமித்தமாக பார்த்து பேசிட்டு சொல்லிவிட்டு ஒரு டேட் வாங்கி நாங்கள் பரமக்குடியில் ஒரு பெரிய லெவலில் கூட்டத்தை கூட்டி தலைவர் அவர்கள் முன்னிலை இணைய காத்து கொண்டிருக்கோம்.